வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து இதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களா. பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைவிழி அக்கா அவங்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருக்கு. காளிமுத்து அவர்களுடைய சொத்து பிரிக்கணும் அப்படின்ற இருந்துகிட்டு இருந்தது. கொடைக்கானல்ல இருக்கு. அதுல 2 குடும்பம் காளிமுத்து அவர்கள் அதுக்காக பிரிக்கிறது பெரிய இருந்தது. மதுரைக்குள்ளாக அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு அது ஹோட்டல், அது வந்து பெரிய ஹோட்டல் இல்ல, உண்டு உறைவிட ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. அது நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னவா நெல்சா என்னமோ ஆதாரத்தை கொண்டு வந்துட்டியாம்ல? சரி 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 சரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வக்கீல் வண்டு முருகன் இருக்காப்புல, அவர் நம்ம நெல்சன் அவர் நம்ம சாட்டை அண்ணே போட்டு டே கழுவி ஊற்றி நீ சொன்ன பார்த்தியா, ஒரு அவதூறு ஒன்று சொன்ன பார்த்தியா, அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவன் ஒரு வீடியோ போட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆதாரம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு போணுச்சு. பட் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதில் அங்கே இருக்கிற பாதிரியார் செம டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. பாதிரியாரை பிடிச்சி பயங்கரமான டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. அவர் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ அதை பற்றியுமே ஒரு சின்னதாக ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் அதாவது வக்கீல் வண்டு முருகன் இருக்கார் பிள்ளையா, தேவையில்லாமல் அதாவது வாய் எங்கே வேணால் போகலாம், ஆனால் மற்றவங்க வாயில் போய் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு வேலையை தான் நெல்சன் பார்த்து விட்டுருந்தான். ஸ்டார்டிங்கில் அமைதியாக வாயை கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறத விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாமல் சாட்டை அவர்கள் மேலேயும் சீமான் அவர்கள் மேலேயும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கானே தவிர இவன் ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருந்து அண்ணன் வந்து 500 கோடி வாங்கியிருக்காரு. யாரு? சீமானே 500 கோடி வாங்கியிருக்காரு. நம்ம சாட்டை அவர்கள் வந்து 2 கோடி வாங்கியிருக்காரு. 84 லட்சம் 74 லட்சம் எனக்கு நெருங்கிய சோர்ஸ் மூலமா இந்த இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல உருட்டுனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம சாட்டை அண்ணனும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, அதாவது நீ இவ்வளோ சோர்ஸ் இருக்குது, இவ்வளோ கன்ஃபார்மாக இருக்கில்ல, அந்த ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லி அவர் 2-3 வார்த்தைகள்லாம் சேர்த்து அவர் டோன்லேயே பேசியிருந்தாப்புல. இதுக்கு பதில் கொடுக்குறேன்ட்டு நம்மால் யார் நெல்சனு இவன் என்ன சொல்லியிருந்தானா, அதாவது அரசியலில் ஒருத்தவங்க காசு வாங்கிட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து நிரூபிக்கவே முடியாது, எப்படி நிரூபிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு போடு போட்டான். இது எப்போ அப்படின்னா, சாட்டை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சு. அதாவது யாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அதாவது நிரூபிக்கவே முடியாது, அதை நிரூபிக்கணும் அப்படின்னா அது எதை வச்சு நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட செயல்பாடுகள் எப்படி, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ யாருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த சைடு எடுக்கிறாங்க, எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றதை பார்த்து தான் அவங்க பணம் வாங்கியிருக்காங்களா பணம் வாங்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்போ நான் கேட்குறேன், உனக்கு நெருங்கிய சோர்ஸுன்னு சொன்னீல, அந்த சோர்ஸ் உன்ட்ட சொல்லியிருக்கும்ல, எங்கே பணம் வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, என்ன ஏதுன்னு அதை காட்டுடா அப்படின்னு சொன்னாலும் காட்ட முடியாதுன்ட்டான். இது வந்து எல்லாமே சாட்டை அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு இவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். இப்போ என்னடான்னா, ஆதாரம் எனக்கு கிடச்சிருச்சு, அதாவது வந்து அந்த வீடியோவில் என்ன ஆதாரம் இல்லைன்னு சொன்னீங்களா, இப்போ நான் ஆதாரத்தோடு வந்துட்டேன்டா, இப்போ நான் வந்து எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கான். அப்படின்னா அந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் பேசின 1-2 இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை பார்ப்போம். என்னன்னா, இவனோட அதாவது இவன் ப்ரூஃபை காட்டுடான்னு சொல்லி அவனை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தூண்டி விடுற வேலையை தான். நம்ம சாட்டை வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, அதாவது உன்ட்ட இருக்குல்ல, இப்படி சொன்னாவாதான் அவன் ஆதாரத்தை காட்டுவான். ஏன்னா நார்மலாக ஆதாரத்தை காட்டுனா நீ யார், உனக்கெல்லாம் இதுக்கு ஆதாரம் காட்டணுன்ட்டு போயிடுவான். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி அவன் ஆதாரத்தை காட்டுவான்ல அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் சாட்டையுமே அந்த வார்த்தையை விட்டு அந்த பேசினார். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, பர்டிகுலராக அவங்க வீட்டு ஆளுங்களையும் அவங்களோட வைஃபையும் அவங்களுடைய சாட்டையோட குழந்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்க யாரோட வைஃபு தெரியுமா, குழந்தை எப்படின்னு சொல்லி உனக்கு என்ன தேவை? அரசியல்னா அரசியல் மாதிரி பேசணும், அரசியலை கேவலம் மாதிரி பேசக்கூடாது. நீ எடுத்து வச்ச அவதூறுக்கு தான் அவர். ஏன்னா நான் சும்மா இருக்கேன், என்னை எவனா ஒருத்தர் திட்டினானா, நான் என் மேலே ஒரு தப்பான ஒரு அவதூறு பரப்புனா அப்படின்னா நான் அவனை வந்து திட்ட தான் செய்வேன். எனக்கு வாயில் வந்து அதை கண்டுபிடி திட்டுவேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது அவன்.
அவன் தான் என்னை என் பேரை வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணான். அப்போது நான் எது தப்புமே பண்ணாமல் இருக்கும்போது நான் கேள்வி கேட்குறது சரிதானே. ஆதாரத்தை கொடுன்னு கேட்டதை விட ஆதாரத்தை கொடுன்னா நீ வச்ச அவதூறு இல்லைன்னு ஆயிருமா? நீ அவதூறு என் மேலே வச்சிருக்க, அப்போ நான் உன்னை ஏதாவது நான் சொல்லணும்னா அது அந்த டைம் பீரியட் அதனால சொன்னது அந்த வார்த்தை. இவன் என்னடானா இது எப்படி தெரியுமா, இவர் நகையை யாருக்கிட்டோ இது வாங்கினாரு. அப்படி ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டையோட வைஃபை பிடிச்சி இழுக்கிறது, குழந்தைகளை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் என்னடா பழக்கம் உங்களுக்கு? இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஒருத்தவங்களை குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுறது இவங்களுக்கு இதுவே இந்த வீடு இப்படி இந்த மாதிரியான பொதுவெளியிலே இந்த அளவுக்கு அது அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சாட்டையோர்களையும் சீமான் பற்றியும் எவ்வளோ அசிங்கமாக இவனுங்க பேசுவானுங்க. கேட்டால் தாவேக்கான்னு சொல்லிக்கோனுங்க. அதுவும் வரேன், அந்த விஷயத்துக்கும் வரேன். அப்படி பேசுகிறான். நான் கேட்குறேன், ஒரு குடும்பத்தை பற்றி, குழந்தைய பற்றி, வைஃபை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார்? சரியா? சாட்டை ஸ்டார்ட் பண்ணார் இந்த விஷயத்தை, நீனாக தான் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு அவர் ஒன்று கேள்வி கேட்டார். உடனே பார்த்தீங்க அப்படின்னா வைஃப் யார் தெரியுமா, குழந்தை யார் தெரியுமா, குட்டி யார் தெரியுமான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆதாரம்னு ஒன்று காட்ட சொன்னால் ஆதாரத்தை என்னத்துமே தூக்கிட்டு வந்திருக்கான். ஆதாரம்ன்றது இவனாக கண்டுபிடிச்சிருக்கணும். எப்படி இவனாக கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு பேர் ஆதாரம். நான் இப்போ சீமானவர்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறாருன்னு சொல்லி அவங்களோட சொத்து மதிப்பை காட்டணும், உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது என்ன ஏதுன்றதை காட்டுறதுக்காக அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. கயல்விழி அவங்களும் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள், இவங்க 2 பேருடைய அஃபிடவிட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுதான் ஆதாரம், எப்படி இதுதான் ஆதாரம்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து இதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களா. பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனோட மனைவியான கைவிழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. டே யாரா நீ, ஏண்டா பைத்தியத்துக்கு 10 பருவம் இதா இருக்கு அப்படின்ற மாதிரி. நான் ஒரு அஃபிடவிட்டை கொடுத்து ஏங்க இது என்கிட்ட இருக்கிற சொத்து, இது எப்போ வாங்கினேன் என்ன ஏதுன்றதை காட்டுறதுக்காக அஃபிடவிட் ஃபைல் பண்ணால் அதை தூக்கிட்டு வந்துட்டு இதுதாங்க ஆதாரம் பார்த்தீங்களா. இப்போ கயல்விழி பேர், அதாவது சீமானுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதாவது பினாமி பேரில் கூட வாங்கலை, கயல்விழி. அவருக்கு பயமே இல்லைடா, அவர் என்ன கரெக்டான விஷயத்த பண்ணுறாரு. இப்போ நான் எனக்கு ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி நான் என் பேரில் வாங்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். என் அம்மா பேரில் வாங்கணும்னு நினைப்பேன், இல்லை என் ஒய்ஃப் பேரில் வாங்கணும், என் குழந்தை பேரில் வாங்கணும்னு நினைப்பேன். வீட்டில் யாரோ ஒருத்தவங்க பேரில் தான் வாங்கணும். நான் ஏன்டா பினாமி பேரில் வாங்கணும்? தப்பு பண்ணால் பினாமி பேரில் வாங்கணும், தப்பே பண்ணாமல் நான் எதுக்குடா பினாமி பேரில் வாங்கணும்? அதுலேயும் சொல்கிறேன், சீமானுக்கு பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபு பேரில் வாங்கி வச்சுருக்காருன்னு. அவங்க ஒய்ஃப் பேரில் தான்டா வாங்கணும், இல்லை உன் பேரில் வாங்கணுமா, இல்லை வேறு எவனாவது பேரில் வாங்கணுமா? என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த என்ன வாங்கினானோ அது எப்படி அந்த சொத்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கும் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறான்னா, அதாவது சீமானை சந்தித்த ஒரு 2 மாதத்துலேயே இவங்க நிலம் வாங்கிட்டாங்க. அது எப்படி நிலம் வாங்கினாங்கன்னு இதுக்கும் ஒரு பதில் இருக்குது. அந்த நிலம் வாங்கப்பட்டது கயல்விழியோட அப்பா யார், காளிமுத்து, அவருடைய சொத்து பிரிக்கும் போது வந்த பணத்தில் வாங்கப்பட்டது. அவங்க வேறொரு நிலம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நிலத்தை வாங்கி அவங்க பேரில் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. சீமானவர்களுக்கு எதுக்கு சீமானவர்கள் பேரில் வாங்கணும்? அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்படி வந்துச்சு? அதாவது ஸ்டாலினை பார்த்து 2 மாதத்துல எப்படி நீங்கள் நிலம் வாங்கினீங்க? நிலம் வாங்கலை, அவங்களுடைய சொத்து பிரச்சனை, அவங்க ஏற்கனவே அந்த சொத்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி ஏற்கனவே இது பேசப்பட்டிருக்கு. இது எங்களை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா அந்த குடும்பத்தில் சொத்து பிரச்சனைக்கு காளிமுத்து அவருடைய சொத்து பிரிக்கணும் அப்படின்ற இருந்துகிட்டு இருந்தது. கொடைக்கானல்ல இருக்கு, அதுல 2 குடும்பம் காளிமுத்து அவர்களுக்கு அதுக்காக பிரிக்கிறது பெரிய இருந்தது. மதுரைக்குள்ளாக அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு அது ஹோட்டல், அது பெரிய ஹோட்டல் இல்லை, உண்டு உறைவிட ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. தங்குறதுக்கு மட்டும் அங்கே இருந்துக்கலாம், சாப்பாடு சொன்னா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்னும் 2-3 இடத்துல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பிரிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிரிக்கக்கூடிய இடத்த ஒரு இடம் கயல்வெளிக்கு வருது. அதுல அந்த இடத்த தான் இவங்க பேர்ல அன்னைக்கு புதுசா வாங்குற மாதிரி பதிவு பண்றாங்க. இது எப்படி வாங்கினாரு, இந்த சொத்து எப்படி வந்தது? முதலமைச்சர் சந்திச்ச பிறகுதானே, சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை ஓடிட்டு. அது இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் முத்து இறந்து போட்டு முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அந்த இடம்லாம் அவங்க பேருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சிருந்தது. இப்போ அந்த நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்துச்சு. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அது எப்படி இந்த நிலம்லாம் வந்துச்சு? அப்போ பார்த்தீங்களா திமுக கிட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு. பைத்தியக்காரன் நாயே, நீ சொன்ன அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா. நீ சொன்னது 500 கோடி,
சரியா? இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இது 500 கோடிக்கு, 500 கோடிக்கு இந்த நிலம் இவ்வளவு கிடைக்குமாடா? ஆண்டு 50,09,000 ரூபாய்க்கு 25.45 ஏக்கர் நிலத்தை கயல்விழி வாங்கியுள்ளார். என்னடா பைத்திய, சரி சீமான் அண்ணன் வாங்கியிருக்காருன்னு சொல்ற, அப்புறம் சாட்டைக்குன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. 2 கோடி வாங்கினாரு, 84 லட்சம் வாங்கினாரு, 74 லட்சம் வாங்கினாரு, ஒவ்வொரு மாசமும் 5-6 லட்சம் கையில வந்துகிட்டு இருக்குன்னு அதுக்கும் ஆதாரத்தை காட்ட முடியல இவனால. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்போ உன்கிட்ட ஆதாரம்னு ஒன்று இருந்தால் தானே நீ காட்டுவ. நான் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குங்க, இவ்வளோ சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டினதை எடுத்துகிட்டு வந்து இதுதாங்க ஆதாரம், பாத்தியா என் காலில் விழுகுன்னு. நீ தாண்டா போய் அவர் காலில் விழுகணும், சீமானுடைய காலில் விழுகணும். இந்த வரலாம் நான் தப்பாக பேசிட்டேங்க, மன்னிச்சுக்கங்கன்னு. ஏன்னா புழுவலாம், எப்படி புழுவலாம், இந்த அளவுக்கு அண்ட புழு ஆகாச புழுவெலாம் புழுவக்கூடாது. ஆதாரம்னு ஒன்று இருந்தால் தானே எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு இவன் சொன்னதே என்ன அப்படின்னா, இவங்கிட்ட ஆதாரம் ஒன்று இருந்துச்சுன்னா 2வது வீடியோலேயே அவன் இந்த ஆதாரத்தை இதை தான் ஆதாரம்னு சொல்லி எடுத்து வந்து காட்டியிருக்கணும். 2வது வீடியோவிலே இவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான், என்கிட்ட ஆதாரம் இல்லை, அது நிரூபிக்க முடியாதுன்னு. இப்போ எல்லாரும் சொன்னதுனால எதையாவது காட்டி ஆகணுமேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் அதில் அஃபிடவிட்டை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அது நாங்களே காட்டிட்டோம்டா. இதுதான் எங்கள்கிட்ட சொத்து இருக்குது, இது இந்த தேதியில் வாங்கப்பட்டிருக்குன்னு காட்டப்பட்ட ஒன்று. நான் கூட யோசிச்சேன், அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ தான் புதுசாக ஏதோ ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அது இப்போ ரீசெண்டாக அஃபிடவிட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். இது பப்ளிக் சோர்ஸ்லேயே இருக்குடா. இதை எடுத்துகிட்டு வந்து சரி உங்கள் நொண்டனைக்கு 800 கோடிலாம் வந்திருக்குன்னு சொல்லிங்களா, அது எப்படின்னு சொல்லுங்கள். சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எதுக்காக கயல்விழி பேரில் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஒன்று கேட்குறேங்க, அதாவது என்னுடைய தலைவன் அவங்களோட ஒய்ஃபு பேரில், அதாவது அவங்களுடைய மனைவி பேரில் வாங்கியிருக்கான். ஆனால் உங்கள் தொலைவு என்ன தெரியுமா பண்ணால், தான் பொண்டாட்டிக்கு செலவு பண்ண பணத்தை, தான் பிள்ளைக்கு பணம் செலவு பண்ண பணத்தை, தான் பொண்ணுக்கு செலவு பண்ணது, தான் அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னு செலவு பண்ண எல்லா பணத்தையுமே கடனில் எழுதி வச்சுருக்கான்டா. கடன் கொடுத்துருக்கேன்னு யாராச்சும் இப்போ நான் என் குழந்தைக்கோ இல்லை என் ஒய்ஃபுக்கோ எங்கள் அம்மாக்கோ செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதை கடன்னு நான் எனக்கு சொல்லுவேனா? அது என்னோட கடமையை எடுத்து வச்சுக்கிட்டு கடன் கொடுத்தேன்னா உன்னையெல்லாம் என்ன சொல்லணும்? அவனை பற்றி பேச விட்டுவிட்டு இப்போ மனைவி பேரில் சொத்து வாங்கினாங்கன்னா மனைவி பேரில் தான்டா சொத்து வாங்கணும், வேறு யார் பேர்லடா வாங்கணும்? நீ ஏன் சொல்கிறா நெல்சா, சொல்கிறா. அதை விட்டுவிட்டு என்னென்ன உருட்டுனாங்க. விக்னேஷ் அம்மாவுக்கு பணம் கொடுத்தாங்களா, அதை கொடுத்தாங்களா, பயங்கரமான உருட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ போட்டிருக்கிற அந்த வீடியோவில் நான் எக்ஸ்போஸ் அவனை சீமானவர்களே பண்ணிட்டேன்ட்டு அவன் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான். அதுதான் முக்கியமாக. ஆனால் எனக்கு ஒரு விஷயம், சாட்டி அவர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா அதுக்கு ஒரு தக்க பதிலடி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சாட்டை அண்ணே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் சாட்டை அவர்களோட வைஃபையும் குழந்தையும் பிடிச்சி இவன் இழுக்கிறது ரொம்ப பெரிய தவறான ஒரு இது. அதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்து தான் ஆகணும் நம்ம சாட்டை அவர்கள். அது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோமே. இவன் தியாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான், சரியா? ஆனால் இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு அவன் வாயாலே சொல்லியிருக்கான். எப்படி அவன் வாயாலே சொல்லியிருக்கான், நான் ஏடிஎம்கே தான் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குது இவனுக்கு, சரியா? இவனுக்கு பிரச்சனை வந்ததில் அப்போ முதலாக இருந்த இது பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணது ஏடிஎம்கே தான், அதிமுக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. யார்? திமுக இருந்த இந்த இதில் எனக்கு அதிமுக தான் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கான். ஈசிஆர்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திமுக பசங்க கார்ல கொடிகம்பம் வச்சு கொண்டு போய் பொண்ணுங்களை சேஸ் பண்ணி மடக்குனது. இந்த டைம்ல நீங்க ஜஸ்ட் வியூவர்ஸா நீங்க பாத்திருப்பீங்க, பேசினா எந்த அளவுக்கு ஒரு ட்ரபிள்ல திமுக காரங்களால உள்ளாக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த டைம்ல உறுதுணையா இருந்த ஒரு கட்சினா அதிமுக தான். ஆனா நான் எந்த ஒரு பாதுகாப்பும் கேட்காம எனக்கு வீடு தேடி வந்த பாதுகாப்புனா அதிமுக. வெளிப்படையா இவனுக்கு ஏன்னா இவன் சொல்றான் தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, இவன் முழுக்க ஏடிஎம்கே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், தாவேக்கா ரசிகர்களுக்கோ தம்பிகள் இந்த தாவேக்கா சப்போர்ட் பண்றவங்க சொல்றேன், இவன் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு ஒரு விஷயத்த வச்சு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், சரிங்களா? அதிமுகவுக்கு முழு சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு நான் தாவேக்கா சப்போர்ட், நல்லா யோசிச்சு பாருங்களே. இவன் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி திமுகவையும் நாம் தமிழர் மட்டும்தான் திட்டிக்கிட்டு இருப்பான், சரியா? ஒரு பக்கம் அதிமுகவையும் பேசவே மாட்டான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுக்கு முழுக்க பேக்ரவுண்டாக இருக்கிறது அதிமுக தான். அது இவனே சொல்லியிருக்கான். இப்போ நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ட்டு புலிவி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேளாங்கண்ணி அந்த இஷ்யூவை பற்றி பேசுவோம்.
அதாவது விஜய் வந்து கண்டினியூவாக ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு இருக்காரு. அடுத்தது வேளாங்கண்ணிக்கு போகிறதா அவர் நியூஸ்லையுமே அறிவிச்சிட்டாங்க. நியூஸ்லையுமே இந்த மாதிரி வேளாங்கண்ணிக்கு அடுத்த நாள் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுனால எல்லாம் போய் குமிஞ்சிட்டானுங்க. எப்படி வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய் குமிஞ்சிட்டானுங்க. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இவனுங்க தற்குறிங்க, இவனுங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவது, ஒரு இடம் பொருள் ஏவல் ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் போய் நம்ம சொன்னோம்ல, கொடைக்கானலில் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லழகர் அவங்க அந்த கோயில் அங்கே போய் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலையும் போய்கிட்டு ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே அந்த பாதிரியார் சத்தியமாக சொல்கிறேன், அவர் அனௌன்ஸே பண்ணிட்டார், இந்த மாதிரி ஒருத்தவங்களை நான் பார்த்ததே கிடையாது, ஒரு புனிதமான இடம், நீங்கள் வந்து ஜெபிக்க வரீங்களா வாங்க, கடவுள்கிட்ட உங்கள் குறைகளை சொல்ல வரீங்களா வாங்க, வேண்டுதலுக்காக வரீங்களா வாங்க, பிரச்சனையே கிடையாது, இந்த மாதிரி வந்து ஒரு புனித இடத்த வந்துக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது செவ்வாய் ஆரம்பிக்கும், செவ்வாய் நடக்கும். நீங்கள் உட்காருங்க, பாருங்க, எங்களுக்கு அதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு ரெகுலர் சர்வீஸ் இருக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பணி தொடங்கிவிட்டது. அந்த நேரத்தில் திருப்பணியில் பாதியை காட்டியிருக்கிறார். வந்திருந்தவங்க எல்லாருமே ஒரு கோவிலுடைய உடலத்தை புரிஞ்சிக்காம ஜன்னல் மேல இருக்கிறது, எட்டி பார்க்கறது, மொபைல் போனதுக்கு போட்டோ எடுக்கிறது, எல்லாருமே அவர்களுடைய கட்சியுடைய பெயரை உச்சரித்து மரியே வாழ்க்கை சொல்லக்கூடிய அந்த இடத்துல கட்சியுடைய பெயரை உச்சரித்து செய்த செயல் ஊடகங்களிலே வெட்ட வெளிச்சமாக காண்பித்திருக்கிறார். இதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் நாம விண்ணகத்துக்கு செல்லக்கூடிய வழியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த இடத்துல இருக்கு. இது என்னதான் இது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பாதிரியாரே பார்த்தீங்க அப்படியே ஒரு அனௌன்ஸே பண்ணிட்டாரு. இதை தானே நாங்கள் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் தாவேக்கா டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருந்தா என்னதான்டா அது? இது இவங்க வந்து இவங்கள மட்டும் அசிங்கப்படுத்துறது இல்லை, தாவேக்கா அந்த கட்சியும் அசிங்கப்படுத்துறது, அவருடைய தலைவரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. நான் கூட நினச்சேன் இவர் வேளாங்கண்ணி மாதா போவாருன்னு, பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கடா, கேவலமாக இருக்குது. ஒரு புனித தலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நிம்மதியாக போங்க. அவரையும் நிம்மதியாக இருக்கிற விடுறதில்ல, அங்கே இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்கிற விடுறதில்ல, யார் அந்த பூஜை பண்ணுவாங்களோ அவங்களையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. அந்த இடத்தையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகுபலியில் காலகேயர்கள் வந்த கூட்டம் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுதான் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதைத்தான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய் வந்து ரசிகனாரு, இப்படி வெறியனாக இருந்து தொலையாதீங்க, அவ்வளோதாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாளைக்கு வரப்போகுது. நானுமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக காரைக்குடி தொகுதியில் வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு. இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டு, எக்ஸிட் போலு, அதுக்கு முன்னாடி வந்த போல், அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு நம்புறது கிடையாது. எது நடந்தாலும் அதை ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் நமக்குமே இருக்குது. நம்மளுடைய நாம் தமிழரை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் நாம் வந்து அதுக்கு என்ன சொல்லுது, அதை வரவேற்கத்தான் செய்யணும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.